பரிசத் கிரந்தத்தில் யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. யாக்கோபு பத்திரிகையில் நீங்கள் ஏன் இந்த உலகத்துடன் நட்பு செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறாரு. இந்த உலக நட்பு தேவனுக்கு பகை என்று நீங்கள் அறியவில்லையா என்று அவர் சொல்கிறாரு. இது மிகவும் கடுமையான வார்த்தை. இந்த உலக நட்பையே எல்லாம் என்று நினைத்து தேவனை கூட விட்டுவிட்டு தேவனுடன் உள்ள உறவையும் விட்டு விடுகிறோம். இப்படி உலகத்துடன் நட்பு செய்தால் அதனால் எந்த பயனும் இல்லை. அதனால்தான் யாக்கோபு பத்திரிகையின் 4வது அதிகாரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 4:4 வியபிசான்களே என்று அழைக்கிறார். இந்த உலக நட்பு தேவனுடன் பகை என்று நீங்கள் அறியவில்லையா? ஆகையால் யார் இந்த உலகத்துடன் நட்பு செய்கிறாரோ அவர் தேவனுக்கு பகைவர். நீ எப்போதும் தேவனுடன் நடக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுக்கு நண்பன். அவர் யாருடன் நடந்தார்? ஆபிரகாம் எப்போதும் தேவனுடன் நடந்தார். ஹானோக்கு யாருடன் நடந்தார்? நோவா யாருடன் நடந்தார்? ஏனால் ஆபிரகாம் தேவனை எவ்வளவு நம்பினார் என்றால் அவருக்கு தேவன் நண்பனாக மாறிவிட்டார். தேவனின் நண்பன் என்று அவருக்கு அந்த பெயர் வந்தது.